வணக்கம். திரையரங்கம் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல், டிடி நெக்ஸ்ட் லெவல். டிடி ரிட்டர்ன்ஸ் படம் பார்த்தோம்ல, எந்த அளவிற்கு அருமையான வெற்றி படமாக அது அமைந்தது அப்படின்றது தெரியும் இல்லையா? அந்த திரைப்படத்தை தொடர்ந்து அந்த திரைப்படத்தை இயக்கிய எஸ் பிரேமானந்த் இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இது. இந்த படத்தினுடைய கதாநாயகன் சந்தானம். யூடியூப்பில் திரைப்படங்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக சந்தானம் இதில் நடிச்சிருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி இருந்தாலும் அவரை எல்லோரும் கூப்பிடுறது வந்து கிஷா 47, கிஷா 47 அப்படின்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. அவர் எல்லா திரைப்படங்களை பற்றியும் கண்ணா பின்னான்னு யூடியூப்பில் பேசி அப்படின்னு வரும்போது, இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம சும்மா விட்டு வச்சுருக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய திரைப்பட இயக்குனரான செல்வராகவன் அவர் வந்து தனக்கு சொந்தமான திரையரங்குக்கு அந்த யூடியூபில் படங்களை விமர்சனம் செய்யக்கூடிய கிஷா 47 கதாபாத்திரம் இருக்குல்ல சந்தானம், அவர் வந்து குடும்பத்தோடு உங்கள் ஃபேமிலியோடு நம்ம திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படத்தை பார்க்க வாங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கேன் அப்படின்ற பேட்டர்னில் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த திரையரங்கிற்கு தன்னுடைய குடும்பத்துடன், அவருடைய அப்பா வந்து நிலகல் ரவி, அம்மா கஸ்தூரி, தங்கச்சி யாஷிகா ஆனந்த், அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க, அந்த காதலி, இவங்களோட அந்த திரையரங்குக்கு வராரு. திரையரங்குக்கு வந்தால் செல்வராகவன் அங்கு இருக்கிறார். செல்வராகவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க அத்தனையும் இந்த கதாபாத்திரங்கள் அனைத்தையும் திரையில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் இருக்குல்ல, அந்த திரைப்படங்களுக்கு உள்ள இவங்களை வந்து உள்ளே கொண்டு போய் கதாபாத்திரங்களாக மாற்றி விடுகிறார். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றதான் இந்த படத்தை பொறுத்தவரை. என்ன லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? திரையரங்கில் வந்து ஒரு உருவமாக அமர்ந்து கொண்டு செல்வராகவன் இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வேறு பெயர்களில் கதாபாத்திரங்களாக மாறி படத்தில் பயணிக்க முடியுமா? படம் ஓடிக்கிட்டு இருக்க படத்தோடய சேர்ந்து இவங்களும் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்க முடியுமா? அப்படின்ற மாதிரிலாம் எந்த லாஜிக்கும் பார்க்காதீங்க. காமெடி அப்படின்றத மட்டுமே வச்சு கலகலப்பாக படம் இருக்குதா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மூளையை கலட்டி வச்சுருக்குல, மூளையை கலட்டி வச்சுட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த திரைப்படத்தை பிகினிங்லேருந்து நீங்கள் பார்க்குறதுக்கு தயார் பண்ணிக்கணும்னு உங்களை. அதற்கு பிறகு பல கதாபாத்திரங்கள் வருவாங்க. உதாரணத்திற்கு முட்டை ராஜேந்திரன் படம் ஃபுல்லாக வராரு, பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர. நிலகல் ரவி படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேருந்து கிளைமேக்ஸ் வர வராரு. அவர் அப்பா கேரக்டரில் வரவர் தான். அதற்கு பிறகு வேறு பெயரில் மாறின்னு இருக்குல்ல, வேறு பெயரில் மாறும்போது அவர் வந்து ஒரு கப்பலுடைய கேப்டனாக படத்தில் வருவார். கௌதம் வாசுதேவ மேனன் அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் வருவார். ரெடின் கிங்ஸ்லி படத்தில் படம் முழுக்க வருகிறார். லொல்லு சபா மாறன் படம் முழுக்க வருகிறார். டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தில் வர மாதிரியே அந்த ஆங்கிலம் பேசக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, அவங்களும் படத்தில் வருவாங்க. அதற்கு பிறகு அந்த படத்தில் எப்படிப்பட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கின்றன, தமாஷான காட்சிகள் நடக்கின்றன அப்படின்றது தான். அதை வந்து கலகலப்பாக பண்ணியிருக்காங்க. பிரேமானந்தை பொறுத்தவரை ஒரு நிமிஷம் கூட நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. டிடி ரிட்டர்ன்ஸு படம் பார்க்கும்போதே அந்த படத்தினுடைய இயக்குனர் பிரேமானந்தை நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படி இவருக்கு இப்படியெல்லாம் காட்சிகள் அமைக்க தெரியுது, காட்சிகள் அமைக்க முடியுது அப்படின்ற மாதிரி நினச்சேன். இந்த படம் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட அதே உணர்வு எனக்கு உண்டானது. இப்போ திரையரங்கில் உட்காந்து படம் பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே வாய் விட்டு சிரிச்சுன்னு இருக்குல்ல, சிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே நல்லா தெரியும் இது லாஜிக்கெல்லாம் இல்லாமல் தான் நம்ம படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஜிக் பார்க்காம தான் இந்த படத்தை பார்க்கணும், லாஜிக் பார்க்காம பார்த்தா தான் இந்த படத்தை ரசிக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். நானும் மனசுக்குள்ளே அப்படி நினச்சி தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். அப்படி வரும்போது அந்த காமெடி காட்சிகளை பொறுத்தளவில் பிரேமானந்த் அருமையாக ஒவ்வொரு காட்சியையும் செதுக்கி இருந்தார் அப்படின்றது தான் உண்மை. குறிப்பாக முட்டை ராஜேந்திரனும் சந்தானமும் வரக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு கூட சொல்லலாம். கிளைமேக்ஸ் வர முட்டை ராஜேந்திரன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவருக்கு வந்து வேறு வேறு கெட்டப்புகளை கொடுத்து வேறு வேறு மாதிரியான தோற்றங்களில் வந்து நம்மை சிரிக்க வைக்கிறார். நிலகல் ரவியும் அப்படியே தான். இந்த காமெடி கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக அவர் பொருந்தி இருக்கிறார். கௌதம் வாசுதேவ மேனனை பொறுத்தளவில் அவர் ரொம்ப கேஷுவலாக பண்ணுவார்ல, இயல்பாக பண்ணுவார்ல, செயற்கைத்தனமே இல்லாமல் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் நடிக்காமல் ரொம்ப கேஷுவலாக பண்ணுவார்ல. இந்த படத்தில் அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, உடல் மொழி, அதை நன்கு பயன்படுத்தி இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து
ஒரு டூயட் பாடலை கூட கொடுத்து அவர் இயக்கிய திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை இடம்பெறச் செய்து அந்த பாடல் காட்சியில் தன் காதலியை பின்பற்றி கௌதம் வாசுதேவ மேனன் ஓடுவதைப் போல, அதெல்லாம் தியேட்டரில் பெரிய அளவில் ஆரவாரம் உண்டாக்கிய காட்சி அது. ஒரு புத்தகம் தங்களுடைய கைக்கு வர வேண்டும் அப்படின்ற முயற்சியில் அந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அனைத்துமே ஒரு பாலடைஞ்ச கட்டிடத்திற்குள் இருந்து கொண்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அப்படிலாம் வரும்போது அந்த புத்தகம் எத்தனை கைகளுக்கு மாறுகிறது, அந்த புத்தகம் ஒவ்வொரு கைக்கு மாறும்போதும் உண்டாகக்கூடிய தமாஷான சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அது மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருக்கின்றன, படமாக்கப்பட்டிருக்கின்றன. சந்தானத்தை பொதுவாகவே நான் ஒரு விஷயத்தில் பாராட்டுவேன். என்ன அப்படின்னா, படம் முழுக்க அவர் வந்தால் கூட படத்தில் வரக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் தந்து அவர்களை நன்கு நடிக்க வைத்து அவர்கள் ஏற்று நடிக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் தந்து மக்கள் ரசிக்கக்கூடிய காட்சிகள் படம் முழுக்க இடம்பெறுவதைப் போல ஒரு சூழலை உண்டாக்கி, அப்படிப்பட்ட காரியத்தில் சந்தானம் தான் நடிக்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களிலும் மிகவும் கவனமாக இருக்கிறார். அவருடைய திரைப்படம் மக்களுடைய வரவேற்பை பெற்று ஓடுவதற்கு அது முக்கிய காரணம். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய சந்தானம், முட்ட ராஜேந்திரன், நிழல்கள் ரவி, கௌதம் வாசுதேவ மேனன், கஸ்தூரி, யாஷிகா ஆனந்த், ரெடின் கிங்ஸ்லி அனைவருமே அருமையாக நடித்திருக்கிறார்கள். இயக்குனர் செல்வராகவன் நடிக்கும்போது எந்த அளவிற்கு இண்டிவிஜுவாலிட்டி என்று கூறக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தனித்துவ திறமையை வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு அவர் மீது ஆச்சரியம் உண்டாகிறது. லொல்லு சபா மாறன் தான் ஏற்று நடிக்கக்கூடிய எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் தன்னுடைய முழு திறமையையும் எந்த அளவிற்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நினைத்து கொண்டு இந்த திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் அவர் எந்த அளவிற்கு இயல்பாக நடித்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு அவரை பாராட்ட தோன்றுகிறது. சந்தானத்தின் காதலியான ஜெஸ்ஸிகா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கீதிகா திவாரி அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். கஸ்தூரி, யாஷிகா ஆனந்த் இருவரும் இந்த திரைப்படத்தில் அருமையாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பாடல் காட்சிகளில் கூட அருமையாக குத்தாட்டம் போட்டு மக்களின் மனங்களை கவர்ந்திருக்கிறார்கள். தீபக் குமார் பதி இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதை நன்கு உணர்ந்து கொண்டு தன்னுடைய திறமையை நன்கு பதித்திருக்கிறார் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் பரத் விக்ரமன். இவர் சமீபத்தில் திரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட் ஆகிய திரைப்படங்களுடைய எடிட்டர். தன்னுடைய அருமையான எடிட்டிங் திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இந்த படத்தின் கதை ஓட்டத்திற்கு இவர் பெரிதும் துணை புரிந்திருக்கிறார். இந்த படத்தினுடைய கலை இயக்குனர் ஏஆர் மோகன். டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்துக்கும் இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தன்னுடைய முழு திறமையையும் இவர் பாராட்டக்கூடிய அளவிற்கு படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஓஃப்ரோ. பாடல்களையும் இவர் நன்கு அமைத்திருக்கிறார். படத்தினுடைய பின்னணி இசையையும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இவர் செய்திருக்கிறார். ராஜா கிருஷ்ணன் இவர்தான் இந்த படத்தினுடைய சவுண்டு டிசைனர். ஒரு திகில் படத்திற்கு எந்த அளவுக்கு சவுண்ட் டிசைனிங் என்ற அந்த இலாக்கா முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இவருடைய பங்களிப்பை இந்த திரைப்படத்தில் பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் என்ற இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பாருங்கள். அதே போல் எந்த விதமான லாஜிக் எண்ணமும் மனதில் இல்லாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட உணர்வுடன் நீங்கள் போய் இந்த திரைப்படத்தை பார்த்தால் நீங்கள் இந்த படத்தை ஆர்வத்துடன் பார்க்கலாம், ரசிக்கலாம்.